everyone, welcome to my channel HRM with Jenna. இன்றைக்கு நாங்கள் HRM என்றால் என்ன என்பது சம்பந்தமான ஒரு அறிமுகத்தினை நாங்கள் பார்க்கலாம். முதலில் நாம் இன்றைய எமது கற்றல் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த அமர்வின் முடிவிலே மனித வள முகாமைத்துவத்தை தெளிவாக வரையறுக்கக்கூடியதாக இருக்கும். மனிதவள முகாமைத்துவத்தின் குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகளை விளக்கக்கூடியதாக இருக்கும். மனிதவள முகாமைத்துவத்தின் முக்கிய தொழிற்பாடுகளை அடையாளம் காண முடியும். அத்துடன் இலங்கை நிறுவனங்களில் மனிதவள முகாமைத்துவ நடைமுறையை உதாரணங்களுடன் இணைக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் மனிதவள முகாமைத்துவம் என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு முதல் ஏன் ஒரு மனித வளம் நிறுவனத்தின் மிக முக்கியமான சொத்தாக காணப்படுகின்றது என்பதனை பார்க்கலாம். உண்மையிலேயே நிறுவனத்தின் வளங்களாக பல்வேறு விதமான வளங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் 7M என்று அந்த வளங்களை நாங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக அவ்வளவு வளங்கள் இருந்தாலும் அதிலே மனித வளம்தான் மிகவும் முக்கியமான ஒரு வளமாகவும் நிறுவனத்தின் முக்கியமான ஒரு சொத்தாகவும் காணப்படுகின்றது. ஏன் நிறுவனத்தின் ஏனைய அனைத்து வளங்களையும் இயக்கக்கூடிய ஒரு வளமாக காணப்படுவது மனித வளமாகவே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் மனித வளம் என்பது ஒரு உயிருள்ள வளமாகவும் சுறுசுறுப்பு மிக்க வளமாகவும் ஊக்கமுள்ள ஒரு வளமாகவும் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இது என்ன விதமான மாற்றத்திற்கும் உட்படுகின்ற தன்மை கொண்ட ஒரு வளமாக காணப்படுகின்றது. சிந்திக்கின்ற ஆற்றல் அதிகமாகவும் உணர்வுகள் உள்ள ஒரு வளமாகவும் மனித வளம் காணப்படுகின்றது. இதன் விலையை தீர்மானிப்பதில் இதன் ஆதிக்கம் மிகவும் அதிகமாகவே காணப்படும். அது மாத்திரமல்ல, எவ்விதமான புதிய விடயங்களாக இருந்தாலும் அதனை கற்றுக்கொள்ளுகின்ற திறன் கொண்டதாக காணப்படும். அது மாத்திரமல்ல, குழுவாக இயங்கக்கூடிய இயலுமை கொண்ட ஒரு வளமாக இது காணப்படுகின்றது. இதன் நடத்தை சில நேரங்களிலே சிக்கலாகவும் காணப்படும். எதிர்வே கூற முடியாத ஒரு நடத்தை கோலத்தை கொண்ட ஒரு வளமாக மனித வளம் காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் மிக்க ஒரு வளமாகவும் இந்த மனித வளம் காணப்படுகின்றது. ஏனைய வளங்கள் தொடர்பாக சிறப்பான தீர்மானம் எடுக்கக்கூடிய இயலுமை கொண்ட ஒரு வளம் என்றால் அது எமது மனித வளமாகத்தான் காணப்படும். அது மாத்திரமன்றி உணர்ச்சி மற்றும் மனநிலை கொண்ட ஒரு